ரொம்ப 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 சாரி. இந்த மன்னிப்பு வந்து நான் கேட்டே ஆகணும். கரெக்டா இருக்கா இல்லையான்னு கூட செக் பண்ணாம எதுக்கு வீடியோ எல்லாம் நீ போற நீ? இது ஆரம்பிச்சுட்டாங்க. என்னால முடியாது. இவனை வச்சுட்டு சத்தியமா ஒரு வீடியோ எடுக்க விட மாட்டான் இவன். ஹலோ ஃபேமிலி, முதல் இந்த வீடியோட ஆரம்பத்திலே ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ரொம்ப 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 சாரி. இந்த மன்னிப்பு வந்து நான் கேட்டே ஆகணும். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஒரு சில வீடியோக்கள் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து நான் வாய்ஸ் கேட்கலண்ணா, நான் வாய்ஸே சரியாக கேட்கல, புரியல அப்படின்னீங்க. அது என்னோட தப்பு தான். ஏன் சாமி வாய்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு கூட செக் பண்ணாம எதுக்கு வீடியோ எல்லாம் நீ போற நீ? அது என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்ம அந்த வீட்டிலேருந்து கிளம்புறோம், அந்த டைம்ல வந்து எல்லாம் திங்ஸ் பேக் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஹரிபரியில் இருந்தப்போ ஃபோன் ஒரு டைம் கீழே விழுந்தது. ஆமாம், அது ஃபோன் விழுந்தது. அந்த விழுந்ததில் ஏதோ மைக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சா இருக்குது. இப்போ நீங்கள் வாய்ஸ் எதுவுமே சரியா வரலைன்னு சொல்றீங்களே, இது எல்லாமே எப்போ நான் எடுத்ததுன்னா அங்கிருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்த உடனே எடுத்தது. ஓ, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. அதனாலதான் அப்போ வந்து இந்த மைக் நம்மளது இருக்கு, உங்களுக்கு தெரியும். இந்த மைக்கெல்லாம் நான் போடாம வீட்டுல இருந்து வந்த இதில் நான் எடுத்தது. ஏண்டா இப்பதான் முதல்ல இருந்து நம்மளை மறந்தவங்க எல்லாம் திரும்பி வர்றாங்க. நீ என்ன இப்ப இந்த மாதிரி எடுத்து போட்டு நிறைய பேர் போறாங்க வரல. இது வியூஸ் மறுபடியுமே குறைஞ்சிட்டு வருது பாரு. நான் அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். தப்பு எம்மையிலதான். வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா ரொம்ப கிளியரா இல்லைன்னா பல பேருக்கு அதை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு தப்பு புரியுது, நான் ரொம்ப 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 தப்பு பண்ணிட்டேன். நான் அதை செக் பண்ணல, ஏன்னா இங்க நிறைய வேலை இருந்தது. நான் ஒன்னொன்னு விட்டுட்டேன். எடுத்து எடிட் பண்ணும்போது தான் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்தது. என்னடா வாய்ஸே கேட்கலையே அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு. சரி, இதை அப்லோட் பண்ணலாமா வேண்டாமா, ஆனால் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். சரி, அந்த ஒரு வேஸ்ட் பண்ண முடியாது குழப்பத்துல தான் அந்த வீடியோக்கெல்லாம் போட்டேன். இன்னொன்று, இந்த வீட்டில் இங்கே இந்த மாதிரி ஹால் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கோ அடிக்குதுங்க. ஏன்னா இது வந்து அந்த காலத்து வீடு, பழைய காலத்து வீடு, பழைய காலத்து அந்த செம்மண் அந்த மாதிரி வீடு அது. ஸோ இதில் எக்கோ அடிக்குது. அதனாலதான் சவுண்ட் இதாகுதா, ரொம்ப உங்களுக்கு கிளியரா வரல. ஃபோன் ப்ராப்ளம் இருந்தது, தென் இங்கேயும் எக்கோ அடிக்குது. நான் அதனால தான் இப்போ இந்த எந்த வீடியோனாலும் நானே மறக்காம சொல்லிடுறேன், இனி மைக் வச்சு வீடியோ எடுப்போம். என்ன சொல்றது, இப்ப இந்த மைக் வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. இதுலயும் இப்பவும் அதே மாதிரி தான் எனக்கு புரியல அப்படின்னு இருந்துச்சுன்னா சொல்லுங்க. வேற என்ன பண்றது எனக்கும் தெரியல. எல்லாம் ஃபோன்ல இப்பதான் செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தி விட்டு டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணி போட்டிருக்கிறேன். வாங்க, இது வரைக்கும் நாங்க கஷ்டத்துல இருந்தப்ப நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றீங்களா பண்ணலையே, அது அடுத்த விஷயம். இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும், சந்தோஷத்துல இருக்கிறோம். இப்பதான் நல்லா இருக்கோம், நிம்மதியா இருக்கு. இப்பதான் ஹாப்பியான வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த டைம்ல நீங்க பேக் அடிச்சீங்கன்னா, ஐயோ இப்பதான் எங்களுக்கு உங்க ஆதரவு நிறைய வேணும். ஆமா, அப்பதான் எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ போடுறோம். நீ எப்படி எல்லாம் ஃபன் பண்ணலாம். அம்மா பழையபடி எனக்கு இப்பதான் காமெடியா எடுத்து போடணும், இவனை வச்சு இவனை ரகலை பண்ணி போடலாம் நிறைய தோணுது. பட் நீங்க பேக் அடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயம் வருது. மறுபடியும் என்னடா இவங்க அப்புறம் எங்களுக்கு என்னடா எடுக்கலாமா வேண்டாமா வருது பாருங்க. முக்கியமா வந்து நான் சொல்ல வேண்டியது, இனிமேல் நம்ம சேனல்ல ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனையில இருக்கேன். யாருக்காவது உங்க ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ண, உங்க ஷாப்பு இல்ல உங்களோட திங்ஸ் ஏதாவது, நீங்க மேனுஃபேக்சர் பண்ற பொருள் ஏதாவது நீங்க உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் இது நம்ம சேனல்ல நான் ப்ரொமோஷன் இது வரைக்கும் பண்ணினதே இல்லை. இது வந்து நீங்க தேடி கூட பாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க எல்லாருமே பண்றது. பட் நான் மட்டும்தான் 4.5 வருஷத்துல நான் ப்ரொமோஷன் பண்ணினதே இல்லை. இப்ப பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க வந்து என்னோட டீட்டெயில் கான்டாக்ட் வந்து மெயில் ஐடியும், இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். யாருக்காவது தேவைப்படும் போது நல்ல ப்ராடக்டா இருந்தது அப்படின்னா, உங்க ப்ரொமோஷன் தேவைப்படுதுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இனிமேல் ஃபன் வீடியோ நிறைய வரும், நிறைய கான்செப்ட் வரும், நிறைய கண்டென்ட், நல்ல யூஸ்ஃபுல், திரும்பவும் சொல்றேன் யூஸ்ஃபுல் ஃபன் இருக்கும், ஒரிஜினல் இருக்கும், யாரையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். நல்ல வீடியோஸ் வரும், தொடர்ந்து ஆதரவு பண்ணுங்க. என்ன சொல்றது, ஏதாவது தப்பு உங்க ஃபேமிலியில ஒருத்தன், ஃபேமிலின்னு தான் நான் கூப்பிடுவேன், உங்க ஃபேமிலியில ஒருத்தன் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. சரிங்க, மறுபடியும் இது ஆரம்பிச்சுட்டாங்க. என்னால முடியாது, இவனை வச்சுட்டு சத்தியமா ஒரு வீடியோ எடுக்க விட மாட்டான். இவன் இத்தனை நேரம் நான் பேசியிருப்பேன், இவன் வந்து ஒரு நிமிஷத்துல இவன் என்ன பண்றது,
ஹைலைட் வாங்கிட்டு போயிருவான். சரி, நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. Bye. பாய்.